இன்றைக்கி மதியம் ஆளுங்களுக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். மதியானம் ஒரு மணி போல் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அப்போல்லாம் செடி பார்த்திங்கன்னா அப்படியே வதங்கினா போல் இருந்துச்சா. மதியம் டைமில் எப்போவுமே செடிக்கெலாம் தண்ணி விடக்கூடாது. ஈவினிங் 4 மணி போல் தான் தண்ணி விடுவோம். சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் திரும்பவும் களை எடுக்க போயிட்டாங்க. நான் திரும்பவும் ஒரு 4:30 மணி போல் 4:15 டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். டீ எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டாச்சு. இப்படி தான் வந்து தண்ணி பாயும் ஒவ்வொரு செடிக்கும். சுட்டு சுட்டு அந்த ஹோல் வழியாக வந்து போகும். இதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மருந்து வந்து விட போகிறோம். என்ன மருந்து விட போகிறோன்னு பார்த்திங்கன்னா NPK. அது என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இது 3 இல்லைனா ஒரு செடி வந்து வளரவே வளராதில்ல. அதுக்கு தேவையானதான் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சத்துக்கள் தான் இது. இந்த மருந்து தான். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து விட்டாச்சு. திரும்பவும் வந்து இன்னொரு பக்கெட்டை எடுத்து வச்சுருக்கோம் கலந்து விடுறதுக்கு. இந்த ட்ரம்மில் தான் வந்து மருந்தை டைல்யூட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஃபில்ட்ரு வழியாக வந்து மருந்து அந்த வெஞ்சூரிலேருந்து எல்லா ட்ரிப்புக்கும் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்படி தான் நாங்கள் வந்து மருந்து விடுறது. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடணும். அப்படி விட்டால் தான் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வந்து NPK. இது வந்து ரொம்ப காமனாக எல்லா செடிக்குமே விடலாம். ஓகேவா?